என்ன ஏன்டா அடிக்கிற? இங்க அடிச்சாதான்டா அங்க வலிக்கும். இங்க அடிச்சா இங்கதான்டா வலிக்கும். ஃபிளாஷ்பேக். உன் தரப்ப சொல்லு. நாங்க யாருமே உன்னை திட்ட போறது இல்ல. தப்பாங்க ஐயா, குவாலிட்டி சும்மா முறுக்கா இருக்கும் ஐயா. உங்க லவ் ஸ்டோரி சொல்லுங்க பார்க்கலாம். யாரு ப்ரப்போஸ் பண்ணீங்க? அவர்தான் பண்ணாரு. என்ன சொன்னாரு? மாரி பிடிச்சிருக்கு. அது எப்படி பார்த்த உடனே பிடிக்கும்? அது கொஞ்சம் சொல்ல. கனா என்ன மாதிரி பசங்களை பார்த்த உடனே பிடிக்காது, பார்க்க பிடிக்காது. உன்னை நம்பி வரான்னா அவ எவ்வளவு பெரிய தத்தி முண்டமா இருப்பான். ஏன் ஓகே சொன்ன? என்ன பிடிச்சிருந்தது உனக்கு அவர்கிட்ட? நான் சொன்னா கேட்பாரு. நீ சொன்னா கேட்பாரா? அதனால பிடிச்சிருச்சு. பக்கத்துல அவன் மூஞ்சிய பாத்தியா? திருவிழாவுல டெல்லி அப்பள விக்கிற மாதிரி இருக்கா. அவனு போய் எவ்வளவு நாளா உனக்கு அவரை தெரியும்? இப்போ ஒரு வருஷமா தெரியும். ஒரு வருஷத்துல இவ்ளோ கண்டுபிடிச்சிட்டே அவர்கிட்ட இருக்கிறது குணங்கள். ஏன்டா எதுக்கு எடுத்தாலும் லூசு மாதிரி ஈனி சிரிச்சிட்டு இருக்க? எங்களுக்கெல்லாம் 10 வருஷம் ஆச்சு புருஷனோட வாழும்போது அவரை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிறதுக்கு. அதுக்கு வேணும் பிறந்ததுல இருந்தா பழக முடியும். பிறந்ததுல இருந்தே பழக முடியும். 40+ ஆனாலே அவங்களுக்கு வந்துட்டு நர வர ஆரம்பிச்சிருது. நீங்க ஏன் திருப்பி 40+, வாட் இஸ் a problem? 40+ is an age. It's an age, அவ்வளவுதான். நீங்க 40+க்கு நீங்க மறைக்கிறீங்க, மென்ஸ் மறைக்கிறது இல்லன்னு சொல்றதுனால I have to counter you. 20 வயசு பையன் நிக்கிறது இல்ல, ஏன் 20 வயசு பொண்ணுக்கு ரொம்ப நேரம் கண்ணாடி முன்னால செலவு பண்றீங்க? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? நீங்க எல்லாம் 40 வயசு ஆயிடுச்சு, அம்மா 40 வயசு ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்கு ஏதாவது கரிசனம் காட்டுறீங்களா? வேலையெல்லாம் குறைச்சிக்கமா, உனக்கு கஷ்டம், வயசு 40 ஆயிடுச்சு அப்படின்னா நீ வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் செய்ய வேண்டாம் அப்படின்னு ஏதாவது சொல்றீங்களா? நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. இல்ல என் துணி துவைச்சு தர வேண்டாம் அப்படின்னு ஏதாவது சொல்றீங்களா? 40 வயசு ஆனதுக்கான எதுமா டைம் இல்ல. நீங்க நாட்டு பிரதமர்ல இல்ல நான் பாத்ரூம்ல இருக்க பொண்ணு பேசுறேன், உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு, உங்களை லவ் பண்றேன் அப்படின்னு சொன்னேன். நான் அப்படியே மிதக்கிறேன். அடேங்கப்பா எப்படி இருக்கும்? அந்த பொண்ணு என்ன பிடிச்சது இல்லையோ தனக்கு நடந்ததை ஓப்பனா சொல்லிச்சு பாருங்க. என்ன நடந்தது உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் 10th படிக்கும் போது கிட்னாப் பண்ணிட்டு போய் ரேப் பண்ணாங்கன்னு சொன்னிச்சு. என்னடா சொல்ற? சரி இவ்வளவு ஓப்பனா சொல்லுது, சரி நான் கண்டிப்பா மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்க வீட்டுல எல்லாத்தையும் பேசினேன். இந்த பொண்ணு திடீர்னு பிடிக்கலன்னு சொல்லுது, நீ ஒல்லியா இருக்கிறதுனால எனக்கு பிடிக்கல அப்படின்னு. ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. அது என்ன காரணம்னே தெரியல மேடம். ஒருவேளை அந்த பொண்ணு வந்து நீங்க வேண்டாம் சொல்லிச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? எனக்கு அந்த பொண்ணு தான் மேடம் வேணும், வேற யாரும் தேவையில்லைங்க மேடம். முதலில் அவள் உன்னை மெட்டி போட வைப்பாள், பின்னால் முட்டி போட வைப்பாள். அவ என்ன ஜெட்டி போட வச்சாலும் பரவாயில்ல குருஜி.